அரைநெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரைநெல்லிக்காய் இல்லைன்னா இது ஸ்டார் கூஸ்பெரின்னு சொல்கிறான் இங்கிலீஷில், ஹிந்தியில் வந்து சோட்டா ஆம்லான்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம ஒரு ரசம் பண்ண போகிறோம். இதை பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நெல்லிக்காயை மட்டும் இப்படி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்ல தண்ணி விட்டு நல்லா இதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கல்ச்சட்டியில் எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா தண்ணி விடலாம். ஏன்னா முழு நெல்லிக்காயோட அரை நெல்லிக்காய் வந்து நல்ல புளிப்பு இருக்கும். நிறைய தண்ணி விட்டுக்கலாம். பியூட்டிஃபுல் கலர், வெரி லைட் க்ரீன். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, கீரைன 2 பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்கின ஒரு தக்காளி, இதோட 2 ஸ்பூன் ரசம் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதோட கொஞ்சம் நெல்லிக்காயையும் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா கொதி வந்தாச்சு. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதோட நம்ம வந்து வேக வச்ச துவரம் பருப்பை சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே தான். கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான், ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அது கல்ச்சட்டிங்கிறதுனால நல்லா சூடு இன்னும் இருக்கும். அதனால் கொதிக்கிற மாதிரி இருக்கும். நெய்யில் கடுகும் ஜீரகமும் தாளித்து கொட்டுவோம். அவ்வளோதான், நம்ம அரைநெல்லிக்காய் ரசம் தயார். மிக்க நன்றி, வணக்கம்.